பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் நம்முடைய தியானத்திற்காக சங்கீதங்களின் புஸ்தகம் 18ஆம் சங்கீதம் 30வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். தேவனுடைய வழி உத்தமமானது, கர்த்தருடைய வசனம் புடமிடப்பட்டது. தம்மை நம்புகிற அனைவருக்கும் அவர் கேடகமாயிருக்கிறார். எனக்கு அன்பானவர்களே, இந்த 18வது சங்கீதத்தை நாம் தொடர்ச்சியாக தியானிக்கிறதற்கு ஆண்டவர் நமக்கு உதவி செய்து வருகிறார் அல்லவா? இந்த நாளிலும் தேவனுடைய வழி உத்தமமானது என்றும் அந்த வழியில் நடக்கிறதற்கு நமக்கு விவேகம் தேவை என்பதையும் நாம் நேற்றைக்கு தியானித்தோம் அல்லவா? இன்றைக்கு அதை தொடர்ந்து அதனுடைய 2வது பகுதியை நாம் தியானிக்கலாம். கர்த்தருடைய வசனம் புடமிடப்பட்டது என்று சொல்லி இருக்கிற அந்த வார்த்தையை கவனியுங்கள். கர்த்தருடைய வசனம் புடமிடப்பட்டது என்றால் என்ன? 12வது சங்கீதம் 6வது வசனத்தில் தாவீது இப்படி சொல்லி இருக்கிறார்: கர்த்தருடைய சொற்கள் மண் குகையில் 7 தரம் உருக்கி புடமிடப்பட்ட வெள்ளிக்கொப்பான சுத்த சொற்களாயிருக்கிறது என்று சொல்லி இருக்கிறார். அப்படியானால் அதனுடைய அர்த்தம் என்ன? தேவனுடைய வாக்கு மாறாதது, அது சத்தியமானது, அது உண்மையானது. அந்த வார்த்தையின் தரம் என்பது நிச்சயம், அதில் சந்தேகமே இல்லை. எத்தனை போராட்டங்கள் வந்தாலும் தேவனுடைய வார்த்தை நிச்சயமாய் நிறைவேறும். 105ஆம் சங்கீதம் 17 முதல் 19 வரைக்கும் உள்ள வசனங்களில் நாம் யோசேப்பை குறித்து வாசிக்கிறோம். 19வது வசனத்தை சற்று கவனியுங்கள். கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும் அளவும் அவருடைய வசனம் அவனை புடமிட்டது என்று சொல்லி இருக்கிறது. எனக்கு அன்பானவர்களே, யோசேப்பின் வாழ்க்கையிலே தேவன் தந்த அந்த தரிசனம், கர்த்தர் தந்த அந்த வார்த்தை நிச்சயமாய் தேவன் நிறைவேற்றியிருப்பாரானால், அந்த புடமிடப்பட்ட கர்த்தருடைய வசனமாகிய வார்த்தை நம்முடைய வாழ்க்கையிலேயும் நிச்சயமாய் நிறைவேறிய தீருமல்லவா? அவர் தந்திருக்கிற வார்த்தைகளை எப்படியும் நிறைவேற்றுவார். அந்த வார்த்தையின் தரம் ஒரு நாளும் குறைவதே இல்லை. இந்த வார்த்தைகளை விசுவாசித்து நாம் ஜெபிக்கலாமா? எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, ஆசீர்வாதமான இந்த நாளுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் கர்த்தருடைய வசனம் புடமிடப்பட்டது என்பதை நாங்கள் தியானித்தோமே. ஆம் தகப்பனே, உம்முடைய வசனங்களுக்காய், வார்த்தைகளுக்காய் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நீர் ஒரு நாளும் உம்முடைய வார்த்தையை தரையிலே விழுகிறதற்கு விட்டு விடுகிற தேவன் அல்ல ஆண்டவரே. உம்முடைய சொற்கள் சுத்த சொற்களாய் இருக்கிறது. அதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து எங்களுடைய வாழ்க்கையிலே நீர் தந்திருக்கிற உம்முடைய வார்த்தைகளை எப்படியும் நிறைவேற்றுவீர், நிச்சயமாய் நிறைவேற்றியே தீர்வீர் என்பதை நாங்கள் விசுவாசித்து உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்ளுகிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.